மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எதிரணியில தலைவர் கலைஞரினுடைய எழுத்து பணியை பற்றி பேசினார்கள். அது எதையுமே நாங்கள் மறுக்க போவது இல்லை. முடியாது. தன்னுடைய எழுத்தாலும் பேச்சாலும் போராட்டங்களாலும் ஒரு சீர்திருத்த இயக்கமாக செயல்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். 1956 திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி தேர்தலில் நிற்கலாமா என்று ஆலோசனை செய்யப்பட்டது. எழுத்து பணியை விட ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருந்தால்தான் நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய லட்சியங்களை அடைய முடியும் என்று பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்றவர்கள் முடிவு செய்தார்கள். அதற்கு பிறகுதான் திமுக என்பது தேர்தல் கட்சியாக மாறியது. அப்படி ஒரு மாநாடு போட்டு பல லட்சம் பேர் வாக்களித்து சொன்ன முடிவுதான் இலக்கிய பணியை விட மக்கள் பணி முக்கியம் என்கிற தீர்ப்பு என்பதை நடுவர் அவர்களின் மேலான பார்வைக்கு வைக்கிறேன். எதிரணியில தம்பி ரொம்ப அருமையா பேசினார். கலைஞருக்கு பேனாவை தானே அடையாளமாக்கினார்கள் என்று சொன்னார். தம்பி, அது அவர் இலக்கியம் எழுதிய பேனா அல்ல, மக்களுக்காக, ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காக தலைவர் கலைஞர் போட்ட கையெழுத்தினுடைய பேனா. அது வேற பேனா. இலக்கியங்களை பாமரர்க்கும் புரியும்படி எழுதினார். முரசொலியில நிறைய கடிதங்களை எழுதினார்னு எதிரணியில சொன்னார். மக்களிடம் உணர்ச்சிகளை தட்டி எழுப்ப இலக்கிய பணியை கூட மக்கள் பணியாக பார்த்த பெருந்தலைவர் நம்முடைய கலைஞர். பராசக்தி வசனத்தை பத்தி சொன்னார். பராசக்தி படத்துல ஒரு காட்சி வரும். ஒருத்தர் ரிக்ஷா இழுத்துட்டு போயிட்டு இருப்பார். பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் நிற்பார். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்பார், இப்படி ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சுமந்து கொண்டு போகிறானே, இதை நீங்க தடுக்க கூடாதா? அதுக்கு அந்த போலீஸ் பதில் சொல்லுவார், நீதான் சென்னை மேயராகி தடுத்து நிறுத்தேன். இது தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம். கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். கை ரிக்ஷாவை ஒழித்தார், பாட்டாளிகளின் கண்ணீரை துடைத்தார் என்றால் இலக்கிய பணி கைத்தட்டல்களை பெறும். ஆனால் மக்கள் பணிதான் தலைவர் கலைஞரை இதயத்திலே தூக்கி நிறுத்துகிறது. அதனால் தலைவர் கலைஞரின் புகழுக்கு காரணம் ஆட்சி பணியாகத்தான் இருக்கிறது. கலைஞர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழக விவசாயிகளினுடைய நிலைமை எப்படி இருக்கு? நாலனா எட்டனாவுக்கு கூலி உயர்வு கேட்டு எத்தனையோ போராட்டங்கள், துப்பாக்கி சூடுகள். கூலி உயர்வு கேட்டான் அத்தான், குண்டடி பட்டு செத்தான் என்கிற நிலைமை அன்றைய நிலைமை. அரைப்படி அரிசிக்கும் கால் வயிறு கஞ்சிக்கும் மிட்டாமராசுகளிடம், பண்ணையார்களிடம் விவசாயிகள் கை கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். காட்சிகள் மாறின. நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. கைப்பற்றப்பட்ட நிலங்கள் ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. எத்தனையோ வீர வசனங்கள், உயிர் தியாகங்கள் செய்ய முடியாததை கலைஞரினுடைய ஆட்சி பணி செய்தது என்றால் அதுதானே அவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும். நம்மோட தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் பாதியாக இருப்பவர்கள் பெண்கள். ஒரு காலத்தில் பெண்களினுடைய நிலைமை அடிமைகளின் நிலைமையை விட மோசமாக இருந்தது. எத்தனையோ தலைவர்கள் பெண் உரிமைகளை பற்றி மேடையிலே பேசினார்கள். எத்தனையோ கவிஞர்கள் பெண் உரிமைகளுக்காக பாடல்களை பாடினார்கள். எதுவும் செய்ய முடியும். கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். பெண் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது. அவர் கையில் இருந்தது பேனாவா, போர்வாளா? கலைஞரின் ஒரே கையெழுத்து மாறியது பெண்களினுடைய தலையெழுத்து. ஆண்களுக்கு எப்படி சொத்தில் சமபங்கு இருக்கிறதோ
அது மாதிரி பெண்களுக்கும் சமபங்கு வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசாணையை வெளியிட்டவர் தலைவர் கலைஞர். அதற்கு பிறகுதான் குடும்பத்திலேயே பெண்களினுடைய உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. என்னதான் இருந்தாலும் பெண்கள் தங்களுடைய சுயமரியாதையை தெரிந்து கொள்ள, உரிமைகளை தெரிந்து கொள்ள பெண் கல்வி அவசியம் என்று நினைத்தார். அதை நோக்கி தன்னுடைய திட்டங்களை வகுத்தார். பள்ளியிலே 8ஆம் வகுப்பு முடித்திருந்தால் திருமண உதவி திட்டம் என்று அறிவித்தார். பிறகு பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்திருந்தால் திருமண உதவி திட்டம் என்று மாற்றினார். அதற்காகவே பெண் குழந்தைகளை படிக்க வைத்தார்கள். தலைவர் கலைஞரின் வழியில் வந்த திராவிட மாடலாட்சி இன்றைக்கு கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் என்கிற பெயரில் மாதம் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் மக்கள் பணியினுடைய தொடர்ச்சி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பேத்கர் பெயரிலே ஒரு சட்ட பல்கலைக்கழகம் அமைக்க கடும் எதிர்ப்பு எழுந்தது. அம்பேத்கரினுடைய பெயரிலே இருந்த நூலகத்தை சில அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் எரித்து சாம்பலாக்கினார்கள். அந்த வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டார் தலைவர் கலைஞர் அவர்கள். வெறும் தலைவராக இருந்திருந்தால் கண்டன அறிக்கையோடு நின்றிருக்கும். ஆனால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கரினுடைய பெயரை சூட்டினார் என்றால் அதுதான் ஆட்சி பணியினுடைய சிறப்பு. தன்னை ஒரு சாமானியன் என்று சொல்லிக் கொள்ளுகிற தலைவர் கலைஞரினுடைய ஆட்சி சக்கரம் சாமானியர்களை நோக்கியே சுழன்று கொண்டிருந்தது. கலைஞர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய உணவு பஞ்சம் இங்கிருந்தது. கலைஞரினுடைய ஆட்சியிலே ஆடுதுறையிலே நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டு பசுமை புரட்சி திட்டங்களின் வழியாக தமிழகம் உணவு தானியங்கள் உற்பத்தியிலே தன்னிறைவு அடைந்தது. மற்ற மாநிலங்களுக்கும் உணவு தானியங்களை வழங்குகிற அளவுக்கு விவசாயத்தில் நாம் உயர்ந்தோம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று, யானை கட்டி போரடித்த மா மதுரை என்று வசனம் பேசினால் வயிறு நிரம்புமா? அதை நிறைவேற்ற ஆட்சி திறன் வேண்டும். அந்த ஆட்சி திறன் தான் எழுதுகிற எழுத்துக்கு ஒரு உயிரோட்டத்தை தரும். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு 3 முன்மாதிரிகள் உண்டு. ஒன்று குஜராத் முன்மாதிரி, 2வது கேரள முன்மாதிரி, 3வது தமிழக முன்மாதிரி. குஜராத் முன்மாதிரியிலே தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது. ஆனால் சமூக தேவை காரணிகள் குறைவாக இருக்கு. அதே மாதிரி கேரளாவில் சமூக தேவைக்கான காரணிகள் தீர்க்கப்பட்டன. ஆனால் தொழில் வளர்ச்சியில் சற்று பின்தங்கி இருந்தது. ஆனால் தமிழக முன்மாதிரி மட்டும்தான் தொழில் வளர்ச்சியிலும் தன்னிறைவு அடைந்தது, சமூக நீதியிலும் தன்னிறைவு அடைந்தது என்று ராஜ்யசபாவினுடைய மெம்பர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவில் முதன்முறையாக, ஆசியாவில் முதன்முறையாக நாம எந்த திட்டத்தை சொன்னாலும் அதில் நிச்சயம் தலைவர் கலைஞரினுடைய பெயர் இருக்கும் என்றால் அதுதான் அவருக்கு நிலைத்த புகழை தருகிறது. அப்படி நவீன தமிழகத்தின் சிற்பியாக இருந்த தலைவர் கலைஞரினுடைய ஆட்சியில தான் பேருந்துகள் அரசுடைமையாக்கப்பட்டது. சாலைகளே இல்லாத கிராமங்களை நோக்கி பேருந்துகள் பயணப்பட்டன. அதற்கு பிறகுதான் கிராம பொருளாதாரம் வளர்ந்தது என்றால் நவீன தமிழகத்தின் சிற்பியாக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் காவேரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம், ஒரு மகத்தான தலைவர் தன்னுடைய வாழ்வை சுகமாக நிறைவு செய்ய வேண்டும்னு நம்முடைய மனம் நினைக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், இன்னும் அடுத்த நாளையோ அடுத்த வாரத்திலேயோ செய்தியை அறிவித்து விடுவார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். நாமும் மனதளவில் தயாராகிவிட்டோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு பரபரம், எல்லாம் செய்தி முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். மனதளவில் எல்லாருக்கும் தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறிவிக்க போறாங்க. ஆனாலும் திடீரென்று பிளாஷ் நியூஸ்ல
தலைவர் கலைஞர் மறைந்து விட்டார் என்கிற செய்தி வந்தபோது நம்மை அறியாமலேயே நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. திடீரென்று ஒரு இருள் சூழ்ந்தது போல இருந்தது என்று சொன்னால், நாம் மட்டுமல்ல, மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் அழுதார்கள் என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கலைஞரின் திட்டத்தால் பயன் பெற்றவர்கள், கலைஞரின் திட்டத்தால் வளர்ந்தவர்கள். அந்த மக்கள் பணிதான் தலைவர் கலைஞரின் நிலைத்த புகழுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.